வசனத்தை மையமாக வைத்து கப்பல் நல் மனசாட்சியை கப்பலை நான் சேதப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி கவனிச்சோம். 5 வகையான விசுவாசத்தை நம்ம தியானம் பண்ணினோம். வேகமாக சொல்லுங்க. ஆச்சரியமான விசுவாசம், அற்ப விசுவாசம், பெரிய விசுவாசம், கடுமையான விசுவாசம், பரிசுத்தமான விசுவாசம். ஏன் ஆண்டவர் இந்த விசுவாசத்துக்கு கப்பல் சொன்னார்னா, தேவ பிள்ளைக்கு இந்த உலகம் ஒரு வனாந்தரம், இந்த உலகம் ஒரு பெரிய கடல். இந்த கடல்ல கப்பலால் அன்றி வேற எதனாலும் பிரயாணம் செய்ய முடியாது, பட முடியாது, சுத்தி வர முடியாது, அக்கறைக்கு நம்ம போக முடியாதுன்னு சொல்லி வாசிச்சோம். நிஜ கப்பலையும் வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்தேன். கப்பல் ஏன் சேதப்படுது அப்படின்னா, கப்பலை எதுவும் சேதப்படுத்துவதற்கு நமக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கல. நம்ம மேல நம்மளா அந்த கப்பலை சேதப்படுத்தி கொண்டாடலாம் என்று சொல்லி நம்ம தெளிவாய் ஆவியானுடைய குரலை கேட்டோம். முதலாவது எச்சரிப்பை தள்ளிவிட்டார்கள். சொல்லுங்க, எச்சரிப்பை. நம்மளை குறித்து நலமான வார்த்தைகள் சிலர் சொல்லுவாங்க. அந்த நலமானதை சொல்றத நம்ம கேட்கறத விட நம்மளை குறித்து கடினமா எச்சரித்து சிலர் சொல்லுவாங்க. எனக்கு சொல்லும் போது ஒரு வார்த்தையை எனக்கு ஆண்டவர் உணர்த்துற சொல்றேன். எங்க வீட்டுக்கு மேல எங்க வீட்டுக்கு ஒரு கூடாரம் இருக்கு. மாதத்துக்கு ஒரு முறை நம்ம உபவாச ஜெபம் நடத்துவோம். அப்போ ஒரு நண்பர், எனக்கு தெரிஞ்ச நண்பர், அந்த கூடாரத்தில் ஏசி வைக்கும்படி எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பியிருந்தார். எனது 1 லட்சம் ரூபாய் பணம் ஏசி வச்சிருந்தேன். கூடாரத்தில் வெக்கையாக இருக்குது. இங்கே மாதிரி எங்கள் ஊர் இருக்காது இல்லையா. நான் இங்கே மதியம் படுத்துவோம்னா எனக்கு இங்கே ஏசி மாதிரி இருந்துச்சு இல்லையா. இங்கே மாதிரி எங்கள் ஊருக்காது, எங்கள் ஊர் வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ஏசி வைக்க பணத்தை என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அவர் போட்டு விட்டார். திடீர்னு என்னுடைய மனைவி ஒரு சொப்பனம் பார்த்தா. அந்த கூடாரத்தில் ஏசி வைக்கிற வேலை ஆரம்பிக்கும் போது திடீர்னு சில விபரீதங்கள் நடக்கிறது மாதிரி சொப்பனம் பார்த்தா. இப்போ ஏசி வைக்க வேண்டாம், அந்த பணத்தை நம்ம இது பண்ண வேண்டாம், நீங்கள் அவங்களுக்கு அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லையா, ஏசி வைக்கன்னு அனுப்பி பணத்தை ரிட்டர்ன் பண்ண முடியுமா? ரிட்டர்ன் பண்ண மனசு வருமா? இந்த எச்சரிப்பை நம்முடைய மனம், பொதுவாகவே மனுஷனுடைய குணம் என்னன்னா, எச்சரிப்பை கடிந்து கொள்ளுதலை, சீர்திருத்தம் பண்ணுதலை இயற்கையாகவே மனுஷன் விரும்ப மாட்டான் இல்லையா. நீங்க குழம்பு வைக்கீங்கன்னு வைங்களேன், வருஷம் 360 நாள் நீங்க எப்படி வச்சா நல்லா வச்சேன் நல்லா வச்சேன் நல்லா வச்சேன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். உப்பு சரியில்லை, கொஞ்சம் வரக்கூடிய என்னதே அம்மா வீட்டில் போய் சாப்பிடு, என்ன இப்படி முறைக்கீங்க. ஆனா சரி, அப்ப ஏதோ ஒன்று சொல்றாங்களே, ஏதோ ஒண்ணு இயற்கையாவே, எனக்கு நான் சேர்த்து தான் சொல்றேன், இயற்கையாவே மனிதனுடைய குணம். நம்ம பாவத்துல அடிமைப்பட்டதுனால ஒரு விஷயத்தை கர்த்தர் நமக்கு சொல்றத நம்மளால, அது எப்படி அவன் நம்மளை சொல்லலாம்? சொல்லுங்க, அவன் சொல்லுங்க, அவன் அதை எப்படி நம்மளே இந்த வார்த்தை சொல்லலாம்? உன் கப்பல் உடைஞ்சிருந்தா ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். உன் கப்பல் சேதமாயிரும், எதாவது மாட்டிக்கிறது தான் அவர் சொல்ல வைக்கிறார். கடிந்து கொள்ளுதலை மனம் அலட்சியம் பண்ணியது. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் கூட கொஞ்சம் தான் குறை இருக்கும். ஆனா எல்லா தீமைக்கும் நம்ம உள்ளாயிருவோம். ஒரு ஆலோசனை நம்ம கேட்டிருந்தா கப்பல்கார சொல்லுங்க சார், ஒரே ஒரு ஆலோசனை பவுல் சொல்றாங்க, நம்மளத்தை போட்டு தேவ மனுஷன் சொல்றான், தேவனுடைய வார்த்தை நிப்பாட்டானா இவங்களுக்குள்ள இது இவ்வளவு வந்திருக்குமாங்க. அப்போ வர்றதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தர்றது கிடையாதுங்க, நம்மளா போய் சிக்கிக் கொள்றோம் இல்லையா. இது உனக்கு வர வேண்டாம், உன் வாழ்க்கையில இருவருக்கு தான் காற்றுக்குள்ள நீ அகப்பட வேண்டாம், உன்னுடைய வாழ்க்கை படகா மாற வேண்டாம், நீ வருத்தத்துக்குள்ள போக வேண்டாம் தான் நான் உனக்கு முதையே ஆலோசனை சொல்றேன் இல்லையா. கேட்கல, கேட்காதனால கொஞ்ச நேரம் நல்லா தான் இருந்துச்சு. சொல்லுங்க, கொஞ்ச நேரம் நம்ம லைஃப் ஆண்டவரை விட்டு, ஆண்டோடைய பிரமாணம் விட்டு, பரிசுத்தத்தை விட்டு நம்ம வெளியெல்லாம் போனால் நம்ம உடனே எதுவும் ஆகாது, நமக்கு கொஞ்சம் நல்லா தான் இருப்போம். சொல்லுங்க, கொஞ்சம் நல்லா தான் இருப்போம். ஆனால் கொஞ்சம் இம்மை பொழுதுல பிசாசு சிலதை அனுபவம் பாருங்க, நம்ம வாழ்க்கை அதில் அகப்பட்டுரும். நம்ம வாழ்க்கை சொல்லுங்க, நம்ம வாழ்க்கை அகப்பட்டுரும்.
அந்த வேர்டு நான் டயர்லாம் வேகமாக சொல்லி நான் செய்திக்குள்ளே கடந்து போகிறேன். இந்த அகப்பட்டுச்சு அப்படின்னா அந்த வேர்டு வருது, எதிர்த்து நிற்பதற்கு, எதிர்த்து போவதற்கு அவங்களால முடியாம என்ன வார்த்தை போட்டுன்னா, காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டார்கள். வேகமா சொல்லுங்க. பிசாசுடைய சில தந்திரத்துக்குள்ள நம்ம மாற்றிட்டோம்னா, திரும்ப சொல்ற, நீங்க 50 நாள் உபவாசம் பண்ணினாலும் உங்களால அதை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. காற்று, எனக்கு நான் சொல்ற புரியுதா? புரியுதாங்க வேகமா? அப்ப இந்த கப்பல் காற்றை எதிர்த்து போனோம், அது அவருடைய சித்தம். ஆனா பாருங்க, இயற்கையா அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, காற்றை எதிர்க்க முடியாம காற்று எங்கிட்டு போதோ அங்கிட்டு இவ்வளவு பெரிய கப்பல் போக ஆரம்பிச்சிட்டு, ஆண்டவர் என்னையும் உங்களையும் சிருஷ்டிக்கும் போது, படைக்கும் போதே பூமியை ஆள கடவர்கள் என்ற அதிகாரத்தை தான் எனக்கு தந்தார். நம்மளை எதுவுமே ஆளக்கூடாது. சொல்லுங்க, நம்மளை சொல்லுங்க, இயேசுவை தவிர, சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரை தவிர, வேதத்தை தவிர நம்ம மேல ஆண்டவர் இந்த பூமியில எவனுக்குமே அதிகாரம் கொடுக்கல. அடங்கிதான் இருக்கு. சொல்லுங்க, சொல்ல நான் இந்தியாவில் இருக்கிறேன், இந்தியாவுடைய சட்டத்துல அடங்கி இருந்தா உங்களுக்கு என் மேல ஆளுகையை கத்தர் யாருக்குமே கொடுக்கல. இல்லையா? என்ன ஆளுகிறவர் ஒருத்தர். அதான் பவுல் சொல்லும் போது சொல்றாரு, அதுக்கு கீழே இறங்குறாரு, என்னை ஆட்கொண்டவரும், ஏய் என்ன வந்து இன்னொரு ஆள் என்ன ஆண்டுட்டு இருக்காரு, ஆட்கொண்டவன் சேவிக்கிறவரும் ஆகிய கத்தர் எனக்கு இந்த ராத்திரியில கத்தர் தரிசனம் பண்ணார். பார்த்தீங்களா? அப்போ உயிரோடுக்கு தாங்களுடைய காற்றில் அகப்படுறாங்க, வாழ்க்கையில வருத்தங்கள் உண்டாகுது, காற்றை எதிர்க்க முடியல. கப்பலா இருந்தவங்க படகா மாறி பாருங்க, மணல் தட்டு, சொல்லுங்க, மணல் திட்டு அந்த படகை ஒதுக்கிட்டாங்க. 10ல் கப்பல், 16ல் படகு. இப்போ மாதிரி இவங்க ஜெபிச்சிருந்தாங்கன்னா 44ல் துண்டா மாறி இருக்க மாட்டாங்க. கர்த்தர் நமக்கு ஏகப்பட்ட வாய்ப்பை தர, அவருடைய இரக்கங்கிறது இமய மலையிலும் பெருசு. இமய மலையிலும் அந்த இரக்கம் இது பெருசு. அப்ப இவங்களால அதை புரிந்து கொள்ள முடியல. இப்போ ஒரு கேள்வி வரும், ஆனா 277 பேர் ஒருத்தர் கூட சாகல, அவங்க எல்லாருமே மெலித்தா தீவுக்குள்ள போயிட்டாங்கல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? இவ்வளவு வந்தாலும் ஒருத்தர் கூட சேகரில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, ஆண்டவர் ஒரு விஷயத்தை எதை ஆரம்பிச்சாலும் சரிங்க, எதை ஆண்டவர் தொட்டாலும் சரி, நோக்கம் இல்லாம ஆண்டவர் ஒரு விஷயத்தை தொடவும் மாட்டார், தொடங்கவும் மாட்டார். வேகமா சொல்லுங்க, நோக்கம் இல்லாம, டார்கெட் இல்லாம தொடங்கவும் மாட்டார். சொல்லுங்க, தொடங்கவும் மாட்டார், அதை முடிவுறவும் மாட்டார். இவ்வளவு பெரிய கப்பல், இந்த கப்பல் எங்க போச்சு அப்படின்னு போட்டிருக்குன்னா மெலித்தா தீவு. சொல்லுங்க, மெலித்தா தீவு. இந்த கப்பலுக்கு போனா பொதுவா அந்த தீவு ஏகப்பட்ட ஜனம் இருக்காங்க, கவனமா கவனிங்க. அந்த ஜனத்து பேர்ல, அந்த ஜனத்துக்குள்ள எவ்வளவு எண்ணெய் இருந்திருக்கும். கொஞ்ச நாள்ல நம்ம ஊருக்கு ஒரு கப்பல் வருது இல்லையா? கப்பல் வந்து அதுக்குள்ள என்னென்ன இருக்கும்? உணவு பொருள், துணிமணி. பைபிள்ல கீழே போட்டு வாசிக்க வேண்டாம். 18வது வசனத்துல அவங்க சரக்குகளை, கப்பல்ல கொண்டு வந்த சரக்குகளை கடலில் தூக்கி எறிந்தார்கள் போட்டு. என்னது? அப்போ மனுஷனுக்கு போக வேண்டிய திட்டம், அதுல சுவிசேஷம் இருந்திருக்கு, அதுல வேத புத்தகம் இருந்திருக்கு, கோதுமை இருந்திருக்கு. கோதுமை என்பது தேவனுடைய வார்த்தை, பரலோக மன்னா. சரக்குங்கிறது கிருப வரங்கள் இருந்திருக்கு, துணி இருந்திருக்கு, ரட்சிப்பின் வஸ்திரம். அப்போ அந்த தீவுக்கு போக வேண்டிய அவ்வளவு திட்டங்களும் மீனுக்கு போயிடுச்சு. என்னையும் உங்களையும் ஆள் இல்லாம ஆண்டவர் சபைகளை கொண்டு வைக்கல. நம்ம ஏனோ ஏதோ ஒருத்தர் வந்தாலும் சுவிசேஷம் சர்ச்சைக்கு வந்துட்டோம், நாங்க முதல் இந்த அனுபவிப்போம், அதெல்லாம் இல்லை. தாய் கருவுல உன் கூட என் கூட அந்த கருவா உருவான பல கருகள் அழிஞ்சிட்டு, உனக்கு எனக்கு ஏன் தெரியுமா கை கொடுத்தார்?
உனக்கு ஏன் தெரியுமா கண்ணு கொடுத்தார்? உனக்கு எனக்கு ஏன் தெரியுமா இந்த சியோன் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்து ஆண்டவர் வச்சார்? உன்னை குறித்து எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. ஏய், பரலோகத்துக்கு உன்னை குறித்து ஒரு பெரிய பிளாட் இருக்கு. உன்னை வச்சுதான் சில தீவுகளை நான் சந்திக்க போறேன். உன்னை நான் ஏன் தெரியுமா காப்பாற்றி வச்சிருக்கேன்? உனக்குனே சில கிராமத்தை வச்சு வச்சிருக்கேன். உனக்குனே சிலது போட்டு வாசிக்க வேண்டாம். ஏசாயா 42:4 வாசிச்சு பாருங்க. வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. 60:9 போய் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. தீவுகள் ரெடியா இருக்கு. யாரும் கேட்க மாட்டேங்காப்படுத, எவனும் சுவிசேஷம் கேட்க மாட்டேங்க. நீயும் நானும் சொல்லி ஏமாத்துறோம். தீவு கரெக்டா காத்திருக்கு. ஆனா சரக்கு இல்லையே கொண்டு போக. புரியுதா புரியலையா? கிராமம் ரெடியா இருக்குங்க, ஆனா சுகமளிக்கிற வல்லமை என்கிட்ட இல்லையே. கிராமம் ரெடியா இருக்கு, ஆனா குருடனை நடக்க வைக்கிற வல்லமை இல்லையே. நான் தான் சரக்கு உள்ள தூக்கி எரிஞ்சிட்டேனே. நான் தான் கப்பல் உள்ள சரக்கு உள்ள மீனுக்கு கொடுத்துட்டேனே. ரசிக்கப்பட்ட புதுசுல ஒரு தாளத்து கூட நீங்க யாரும் வாங்கலங்கிற கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். தீவுகள் ரெடியா இருக்கு, கொண்டு போய் கொடுக்கக்கூடிய சரக்கு என்கிட்ட இல்ல. புரிஞ்சவங்க கை தூக்கி அழைங்க சொல்லுங்க. 1 தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ, பெற்ற பணி செய்து முடித்தோ. சேனை தலைவராம் இயேசுவின் பொற்களத்தில் அழகாய் நிற்கும் இவர்கள். சேனை தலைவராம் இயேசுவின் பொற்களத்தில் அழகாய் நிற்கும் இவர்கள். வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை கூறுத்தான் ஓலை பிடித்து ஆட்பரிப்பான் சிங்காசன் ஒன்று ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று யார் இவர்கள்? வீரராய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் பொற்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் பொற்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? நிறைய பேரு என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நான் ரசிக்கப்பட்டேன், சபை கொடுத்துட்டேன், காணிக்கை கொடுத்துட்டேன், நான் ஏசப்பட எப்படியாவது மன்னிப்பு கேட்டு வந்து கடைசி நேரத்தில் நான் போயிடுறேன். கல்லணை கொண்டு வச்சுட்டு இருக்காங்க. 100% சொல்றேன். இல்லையா? 1 தாளந்தோ 5 10 வாங்கினதை வியாபாரம் பண்ணி ஒப்படைக்கலைன்னா நம்ம பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன், போதகருக்கும் சேர்த்து தான் சொல்றேன், எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். எத்தனை தீவுகள் உனக்கு காத்திருக்கு தெரியுமா? சரக்கு இருந்தா தானே போக முடியும். இல்லையா? சுகமளிக்கிற வல்லமை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உபவாசம் பண்ணி ஏதாவது ஒண்ணு கேளுங்க. கிராமத்துக்குள்ள போங்க, ஆஸ்பத்திரிக்குள்ள போங்க, சுகத்தை கொடுங்க. பாப்பா உங்களுக்கு தீவுகள் காத்திருக்கலையான்னு சொல்லி. இல்லையா? வாசல்கள் திறக்கலையான்னு சொல்லி பாருங்க. வாங்கின எல்லா சரக்கையும் மனுஷருக்கு ஆத்துமாக்கு பயன்பட வேண்டியதுதான். நீயும் நானும் ஆலோசனை கேட்காம திமிருத்தனம் பண்ணிதான் எல்லாத்தையும் மீனுக்கு தூக்கி போட்டாச்சே. மீன் தூக்கி எரிஞ்சாச்சே. அந்த தீவா இருக்கு. எவ்வளவு எதிர்பார்ப்பு
எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். பவுல் வருவான், இருக்குமா இருக்காது சார்? சொல்லுங்க சார். பவுல் வருவான், நிறைய கோதுமை ஏற்றிட்டு வர்றான், நிறைய துணி ஏற்றிட்டு வர்றான். நம்ம பரலோகம் கூட போயிடலாங்க, தப்பி கூட நம்ம பரலோகம் சேர்ந்துடலாம். புரியுதா உங்களுக்கு? நம்ம மேல வச்ச தேவனுடைய பிளான், திட்டம் அம்புட்டு நேரமே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றம் இருக்கும் தாங்க. இப்ப என்ன வந்து போதகர் கூப்பிட்டு அவங்க சபைக்கு ஊழியர் செய்வதற்கு, நீங்க கேட்காத செய்தினால அவங்க பண்ணாத பிரசங்கெல்லாம் இல்லை. இப்ப நான் தூத்துக்குள்ள இருந்து வரும்போது உங்களுக்கு தகுந்த ஏற்ற வார்த்தைகள் ஏற்றது வரலன்னா, எனக்கு டிக்கெட் போட்டது, எனக்கு காணிக்கை கொடுத்தது, எனக்கு கவனிச்சது நீங்க, அப்படி கிராமத்துல இருந்து வந்தது எல்லாமே வீண் தானே? சொல்லுங்க சொல்லுங்கக்கா, வீணா இல்லையா? பிளான் நம்மளை ஆண்டவர் ரசிச்சு அபிஷேகம் பண்ணி நமக்கு சத்தியத்தை கொடுத்து தரிசனங்களை கொடுத்து திட்டங்களை கொடுத்த எல்லா திட்டமும் அவுட் ஆயிடுச்சு. இந்த கோதுமை மெலித்தா தீவுக்கு போயிருந்தா எத்தனை பேர் ஜீவன் பெற்றிருப்பான்? புரிஞ்சிச்சா புரியலையா? போகும்போது கட்டையோட போய் நீந்தி போய் கரை சேரலாம். தயவு செய்து சொல்றேன், நீங்க அற்பமான ஆளா இருக்கலாம், படிப்பறிவு இல்லாத ஆளா இருக்கலாம், குச்சி வீட்டுல இருக்கலாம், ஆனா ஒரு பெரிய தேவ திட்டத்தோட தான் நீங்க உள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறீங்க. திட்டத்தை உடைச்சிடாத. கால கொடுத்த கிருப வரங்களை கடல்ல தூக்கி எரிஞ்சிடாத. இல்லையா? நீ ஆண்டோடைய முகத்தை பார்க்கும் போது நீ வெட்கப்பட்டுருவ. நான் வெட்கப்பட்டுருவேன். உங்க முன்னாடி நின்று நான் பிரசங்கம் நான் ஒன்றும் படிச்சவன் இல்லை. இல்லையா? நான் ஒன்றும் ஊழியக்கார குடும்பத்தில் ஒன்றும் பிறக்கல. நான் ஒன்றும் பரம்பரையான கிறிஸ்தவங்க கிடையாது. ஆனா பிறக்கும் போதே, என் தாய் வயிற்றில் இருக்கும் போதே என்னை கொடுத்த அவனுடைய திட்டத்தை நான் நஷ்டப்படுத்தல. அப்போ பிரச்சனை வரலையானே, கோடிக்கணக்கான பிரச்சனை. அப்பப்போ அவன்கிட்ட கேட்பேன், ஏன்டா எங்களை இப்படி குடும்பத்திலிருந்து தெரிந்து கொண்டீங்க? சாப்பிட்றதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ நான் ஆண்டவரை தேடினேன், நல்லா ஆயிட்டேன். இதுக்கு நம்மளை ஆண்டவர் வச்சிக்கல. இதெல்லாம் அந்த உலகத்துக்குரியது. அல்லேலூயா. வேற எதுக்கோ உன்னை வச்சு செஞ்சு முடிப்பதற்கு தீவுகள் இப்பவும் காத்திருக்கு. இவன் வருவா, இந்த வீட்டுக்கு சுவிசேஷம் சொல்லுவா, இந்த வீட்டில் ரசிக்கப்படுவாங்க, இந்த கிராமத்தில் ஒரு ஆலயம் எழும்பும். அல்லேலூயா. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறையாக பாருங்க, நம்மளால சில விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாதனால தேவனுடைய திட்டத்தை நம்ம இழந்துட்டு கப்பலையும் உடைச்சிட்டோம். நம்மளை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு கூட்டத்துக்கும் ஏமாற்றத்தை சொல்லுங்க. உங்க ஊர்ல இருந்து நீங்க ரசிக்கப்பட்டு வந்திருக்கீங்க. உங்க ஊரே ஒண்ணுக்கு காத்திருக்கு. என்ன தெரியுமா? இவ வந்து கப்பல்ல போயிட்டா, ஏசப்பா பிள்ளையா மாறிட்டா, ஏதாவது நமக்கு கொண்டு வருவா. சொல்லுங்க, சுகத்தை கொண்டு வருவா. சொல்லுங்க, மன ஆறுதலான வார்த்தையை கொண்டு வருவா, நமக்கு ஜீவனை கொண்டு வருவா, துணிமணியை கொண்டு வருவான்னு உங்க கிராமம் காத்திருக்கு. ஆனா நீங்களே போய் நிக்கிறது எப்படின்னா, போய் வெறுமையா நாங்களே தப்பி பிழைச்சி வந்து பிறவி குருடன் பத்திமையோட நிற்கும். அவன் எப்படி நீங்க சொல்றதை ஏத்துக்குவான்? அப்ப ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கலையா? எல்லாம் கொடுத்தார். சொல்லுங்க, கப்பல் கொடுத்தார். வேகமா சொல்லுங்க, கப்பல் கொடுத்தார். தேவனுடைய மனுஷனை கொடுத்தார், ஆள் பலத்தை கொடுத்தார், கோதுமையை கொடுத்தார், கிருபை. இதுக்கு மேல இந்த ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு என்னங்க தரணும்? உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா,
உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, போதும் எனக்கு. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே, எஜமானன் நீ இருக்க வேலைக்காரனுக்கு என் கவலை. எஜமானன் நீ இருக்க வேலைக்காரனுக்கு என் கவலை. கண்களை மூடி, அதாவது ஒருத்தர் திட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் யாரும் சொல்லி கொடுத்து சொல்லலைங்க. ஆண்டவர் அறிவார். ஒவ்வொருத்தங்க மேல ஆண்டவர் எவ்வளவு பெரிய திட்டத்தை வச்சிருந்தாரு தெரியுமா? எவ்வளவு நல்ல கிருபைகளை கொடுத்தாரு தெரியுமா? எவ்வளவு சரக்குகளை கொடுத்தாரு தெரியுமா? பல தீவுகள்ல இந்த திருச்சபைக்கு கல சபைகள் ஆரம்பிச்சிருக்கணும். நான் பாஸ்டர்கிட்ட விடியவும் காலையில வரும்போதே கேட்டேன், கல சபை இருக்கா பாஸ்டர், உடன் ஊழியர் இருக்காங்களா பாஸ்டர் சொல்லி கேட்டேன். நான் ஏமாத்திட்டேன் ஆண்டவரே. இப்பவும் கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றாரு. நீ இப்ப கட்டையா மாறல, படகா இருக்க. இப்ப கூட நீ மனம் திரும்பிட்டா சரக்கு வெளியே போகாது, பொருட்கள் வெளியே போகாது. சின்ன ஜபத்தை பண்ணுங்க. எங்களுக்கு புரியுது ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தைன்னா நீங்க ஏற்றுக்கோங்க. இது மனுஷ வார்த்தையாக நீங்க தள்ளி விட்டுறலாம். சபைக்கு சொல்றது ஆண்டவருடைய வார்த்தையை தான் ஏற்றுக்கணும். இப்போ கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றார். நீ கட்டை இல்லை, நீ கட்டையா போனது என் சித்தமும் இல்லை. இப்போ கூட நான் திரும்பவும் உன்னை கட்ட போறேன், திரும்பவுமாய் உன்னை நான் ஏதேனா மாற்ற போறேன். நீ வந்து உன் குடும்பம் நரி குடும்பம் கிடையாது. உன் குடும்பம் ஏதேன். நான் உன்னை இடிக்கிறதுக்காண்டி உன்னை நான் கொண்டு வரல. நீ கட்டப்படுவ. மேலதானம் இல்லை தெரியுமா? உன் வாழ்க்கையில ஆடல் பாடல் இல்லை தெரியுமா? இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் திரும்பவுமாய் உங்களை அந்த ஸ்தானத்தில் எடுத்து நிலைநிறுத்த நல்லவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வேகமாய் வேதத்தை திருப்போம். யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்துடைய பின்பகுதியை வேகமாய் யாராவது ஒரு வாசம். யோவான் 2:5. நூற்றி 26வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 126வது பக்கம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ எல்லாரும் சொல்லுங்க. அவர் உங்களுக்கு, இயேசு உங்களுக்கு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு, பலிபீடம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அற்புதம் செய்வதற்கு, அதிசயம் செய்வதற்கு, நம்ம வாழ்க்கையை உயர்த்துவதற்கு நம்மகிட்ட பெரிய பெரிய விஷயங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறவர் அல்ல. ஏன்னா நம்ம மண் என்று அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். நம்ம மண்ணுன்னு தெரியும். சொல்றத மட்டும் அப்படி செஞ்சிட்டா போதும். ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் வியக்கத்தகு, கிரகிக்கத்தகு காரியத்தை ஆண்டவர் செய்து விடுவார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ரொம்ப போராடி ரொம்ப பிரயாசப்பட்டு ஏதோ இல்லவே இல்லை. அவர் உங்களுக்கு, சொல்லுங்க வேகமா சொல்லுங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவர் சொன்னதை அப்படி செய்யாம போன ஆபிரகாம் வாழ்க்கையில ஏற்பட்ட 5 விபரீதங்களை
நான் இன்னைக்கு உங்களுக்கு சுருக்கமாக காட்ட போகிறேன். இல்லையா, நேரம் இல்லை, உங்கள் சூழ்நிலையும் உட்காந்து கேட்கறது மாதிரி இல்லை. ஆண்டவருக்கு சித்தமானா உங்களுக்கு அடுத்த முறைலாம் வரும்போது நீங்கள் இருந்துற மாதிரி வந்துடுங்க. இல்லையா, சாப்பாடெல்லாம் கூட நான் ரெடி பண்ணி தந்துடுறேன். பாஸ்டர்கிட்ட பணம் கொடுத்து உட்காந்திங்கன்னா விடிய நம்ம ஆண்டோடைய வார்த்தை என்ன செய்யலாம். இல்லையா, கேட்கணும். பொதுவாக பதட்டமாக வந்துட்டு போகக்கூடாது. அந்த வார்த்தைகள் நமக்குள்ள வேலை செய்யாது. நான் இப்பவும் அந்த செய்தியையும் முழுமையாக முடிக்கலை. இல்லையா, நீங்கள் புரிந்து கொள்கிற மாதிரி அதை நினைச்சிருங்க, முடிச்சிருக்கேன். இந்த செய்தியை நான் முழுமையாக சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் கிருபை செய்வார்கள். சொன்னபடி செய்யாத ஆபிரகாம். எல்லாரும் 12வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதிகாமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புறஜாதி மார்க்கத்தால் இருக்கிற ஆபிரகாமை கர்த்தர் சந்திக்கிறார். சந்திச்சு ஆண்டவர் அவனை கூப்பிடுறார். ஆபிரகாமே, நீ வா ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன் பெயரை பெருமைப்படுத்த போறேன். சொல்லுங்க சொல்லுங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவங்க நான் ஆசீர்வதிப்பேன், உனக்குள்ள எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி சில வாக்கு தத்தங்களை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த கொடுப்பதற்கு முந்தைய ஆண்டவர் 3 நிபந்தனைகளை உள்ள வைக்கிறார். 3 நிபந்தனை. கவனமாக கவனிங்க. கஷ்டமான காரியத்தை நானும் நீங்களும் செஞ்சிருவோம். ஆனால் லேசான காரியத்தை நானும் நீங்களும் செய்ய முடியாது, செய்ய விட மாட்டான். இல்லையா, முதல் நிபந்தனை பாருங்க. அந்த வார்த்தை பாருங்க, கவனமா நோக்கி. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும், வேகமா சொல்லுங்க. ஆண்டவர் கூப்பிடும் போதே தேசம் அப்படின்னு சொல்லி ஒரு கூப்பிடுறாரு. தேசம்னா என்ன? வேகமா சொல்லுங்க. எனக்கும் ட்ரெயின் இருக்கு, உங்களுக்கு போகணும், நாளைக்கு வேலை இருக்கு. அதாவது நீங்க பைபிளை படிக்கணும் அப்படியே இப்படி படிக்கக்கூடாது. நான் அந்த வருஷம் பைபிள் 3 இருக்கு முடிச்சிட்டேன், 5 வருஷம் முடிச்சிட்டேன், அப்படிலாம் முடிக்காதீங்க. இல்லையா, ஆமா, கூப்பிடும் போதே நீ உன் தேசத்தை விட்டு, வேகமா சொல்லுங்க. தேசம்னா இப்போ உங்களை என்ன அவர் சந்திக்கிறார். நீ வால்பாறையை விட்டு அசாமுக்கு போந்துருவாரா? சொல்லுங்க. இல்லை இலங்கைக்கு போந்துருவாரா சார்? இல்லை மொழி அப்படி இல்லை. தேசம் என்றால் கலாச்சாரம். சொல்லுங்க, கலாச்சாரம். ஒரு மனுஷனால கலாச்சாரத்தை விட முடியுமா? விடவே முடியாது. நம்மளை யாராவது சீனாக்காரனை போய் நீங்க என்ன இருந்தா ஆடு சாப்பிடக்கூடாது, கோழி சாப்பிடக்கூடாது, நீங்க எல்லாரும் பாம்பு பலிதான சாப்பிடணும், நம்ம எவனாவது ஒத்துக்குவோமா? முடியாது சார். கலாச்சாரத்தை ஒரு மனுஷனால விடவே முடியாது. ஆனா கஷ்டமானத ஆபிரகாம் டக்குன்னு விட்டுட்டான். தேசத்தை தான் ஆண்டவரை விடணும். அல்லேலூயா, ஆண்டவரே. அதான் திரும்ப சொல்றேன், கஷ்டமானதை விட்டுருவோம். சொல்லுங்க, கஷ்டமானத விட்டுருவோம். ஆனா ஆண்டவர் எளிமையா சொல்லுவாங்க பாருங்க. எல்லாமே முடிஞ்சு ஆண்டவரே, சரி தண்ணியை மட்டும் கொண்டு வை, விட மாட்டோம். என்ன மணி 2:30 ஆயிடுச்சு, தண்ணி கொண்டு வைக்க எங்களுக்கு தெரியாது. இப்ப ஜீனி வாங்க சொன்னா ஒருத்தருக்கு நம்பிக்கை வந்துடணும். போய் 2 கூட ஜீனி வாங்கினாங்களா அப்படின்னா சார் நம்மளுக்கு நம்பிக்கை வந்துடணும். சரி ஏசப்பா ஏதோ ஒரு லெமன் ஜூஸா என்ன செய்வாரு, சொல்லுங்களேன். நான் சொல்ல புரியுதா புரியுதா? ஜீனி வாங்கிட்டு வா அப்படின்னா நம்பிக்கை வந்துருக்கும். சரி இல்லை அப்படின்னா ஒருத்தர் ஒரு வாழைத்தரையாவது வெட்டிட்டு வா அப்படின்னா சரி அப்படி ஏதாவது பழவசத்தையாவது போட்டு தருவார், நம்பிக்கை வந்துருக்கும். இல்லை திராட்சை பெட்டியாவது ஒன்று இருப்பாங்க, கொஞ்சம் சரி ஏதோ ஒன்று நடக்கணும். தண்ணியை கொண்டு வை. என்னது அது? எதுல தெரியுமா? கச்சாடி, கால் கழுவுறதுல. கல்யாண பாத்திரம் வேற, கல்யாண வீட்டில் உள்ள பாத்திரம் வேற, இப்ப இவர் சொன்ன பாத்திரம் வேற. யூதர்கள் வீட்டுக்குள்ள வந்துட்டு வெளியே சும்மா இறங்கினாலும் அவங்க காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். என்னடா இவருக்கு டைமும் முடிஞ்சிட்டு தண்ணியை கொண்டு வைக்காரு, அது கால் கழுவுற பாத்திரத்தை கொண்டு இவங்களால அதை செய்ய முடியல. இல்லையா? எளிமையான ஆண்டவர் சொல்லுவார், எளிமையா ஏற்றுக்கொள்ள முடியாத சொல்வார்.
அவன் கஷ்டமானதை விட்டுட்டான். வேகமா சொல்லுங்க, தேசத்தை விட்டுட்டான். ரெண்டாவது படிங்க, தண்ணி படிங்க. என்ன சொல்ல வர்றாரு? ஜாதி புத்தி. பச்சையா சொன்னா ஜாதி புத்தி. இதை விட முடியுமா? பொய் சொல்லக்கூடாது. இங்க வந்து இப்படி உட்கார்ந்து இருந்தாலும் இப்ப நம்ம சொந்தக்காரன் யாராவது இப்படி பஸ்ல போவோம் சொல்லும்போது ஒரு நம்ம எந்த ஊரு அந்த ஊரு அப்படின்னு சொல்றான் நினைக்கிறேன். அவன் நானும் நம்ம ஒரு ஈர்ப்பு வருதா வரலையா? வரலையா? சொல்லு, வருது வருது, விட முடியாது. ஆனா கஷ்டமானத இந்த ஆபிரகாம் ரெண்டாவது விட்டதை பாருங்க, சுய புத்தி. சொல்லுங்க, அவ்வளவுதான் ஆண்டவரை விட்டுருங்க. ஆண்டவரை உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வம். மூணாவது கஷ்டமானதை விட சொல்ற படிங்க. விட முடியுமா? மாம்ச உறவு, கலாச்சாரம், கலாச்சாரம், ஜாதி, தகப்பன் வீடு விட முடியாதுங்க. விட முடியாது. மூணையுமே விட்டுட்டான். விட்டன கொஞ்சம் தூரம் வந்திருக்கும் போது கர்த்தர் எளிமையா ஒண்ணு சொல்றாரு. கீழே படிக்க வேகமா. 7. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். போதும். அதாவது அங்க அந்த மூணை கஷ்டமானதை விட்டுட்டு நீ இறங்கி வரும்போது கர்த்தர் இன்னொன்னு சொல்றாரு. எப்பவுமே ஆண்டவர்கிட்ட பரலோகத்துல ஒரு காரியம் இருக்கு, நீங்க கவனமா கேட்டுக்கோங்க. நம்ம லைஃப் 80 வயசுல முடியுது பாத்தீங்களா? முடிகிற வரைக்கும் உள்ளதை நம்ம இப்ப சொல்ல மாட்டார். ஒன்ன சொல்லுவார். சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு கீழ்படிச்சா அடுத்து ஒண்ணு நம்ம லைஃப்ல அவர் சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாருமே எதுல விழுந்துடுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கடினமானதை சொல்றாரு பாத்தீங்களா? அதை நம்ம விட்டுட்டு வந்த உடனே நமக்கு நாமளே என்ன நினைக்கிறோம்னா, நான் ஆண்டவர் சொன்னதை விட்டுட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டேன், அவ்வளவுதான் லைஃப் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. கஷ்டமானதை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் வர்றா. கானானியர் சொல்லுங்க, ஒரு தேசத்துல குடியிருக்கிறாங்க. அந்த ஊரு கிட்ட வந்த உடனே டக்குன்னு ஆண்டவர் தரிசனமாகி சொல்றார், இந்த கானானியர் இருக்கிற இந்த பூமியில இந்த ஊர்ல நீ குடியிரு ஆபிரகாமே, எகிப்துக்கு போயிடாத. சொல்லுங்க, ஏன்னா இது கானானியர் இருக்கிற ஊர். இந்த வால்பாறை, இந்த மலை தான் எகிப்து. 40 கிலோமீட்டர் கிடையாது, வெறும் 13 இருந்து 14 கிலோமீட்டர். இப்போ இவன் இருந்தவன் இந்த இடத்துல ஒரு பெரிய தண்ணி பஞ்சம் வந்துச்சு. இங்க இருந்தது சொல்லுங்க, இங்க இருந்தது பெரிய தண்ணி பஞ்சம் வந்துச்சு. அப்போ ஆண்டவர் அந்த இழுக்க சொன்ன இடத்துல இவன் இருந்து கூட பஞ்சம் வந்திருந்தா கேட்டிருக்கலாம் ஆண்டவர்கிட்ட. ஆனா இவன் பாருங்க, சொன்ன வார்த்தையை மதிக்காம, சொல்லுங்க, சொன்னதை செய்யாம அந்த பஞ்சம் வந்ததுனால ரெண்டாவது ஆண்டவர் ஒன்று சொல்லுவதற்கு காத்திருக்காம டக்குன்னு பக்கத்துல இருந்த எகிப்துக்குள்ள கால் வச்சிட்டான். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நீங்க செஞ்சீங்கன்னா பஞ்சம் வேணா உங்க வாழ்க்கையில வரலாம், வேகமா சொல்லுங்க. ஆனா பாதகம் வரவே வராது. வாய்த்த பஞ்சம் வேணா வரலாம், சில காரியங்கள்னா குறைவு படலாம், ஆனா பாதகம் வரவே வராது. ஆண்டோட கேட்கல, எகிப்துக்குள்ள கால் வச்சா பாருங்க,
அஞ்சி தவற இந்த ஆபிரகாம் செஞ்சுட்டான். வேகமா உங்களுக்கு சொல்ல போறேன். 10வது வசனம் வேகமா படிங்க. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி. ரெண்டாவது ஆண்டவர் வர்றதுக்கு காத்திருக்கல, ஆண்டவர்கிட்ட கேட்கல. இவனுக்கு பச்சை பசேன்னு தெரிஞ்ச எகிப்துக்குள்ள மனைவியும் கூட்டிட்டு இந்த வாழ்ப்பாறது கூட கால் வச்சுட்டான். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல புரிஞ்சுட்டா? இது என்ன தண்ணி இல்லாத பச்சை பசேன்னு இருக்கு அப்படின்ட்டு கால் தான் வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் செஞ்ச தப்ப பாருங்க. 11 வேகமா படிங்க. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிந்தேன். கல்யாணம் பண்ணிக்கும்போது தெரியாதா? சாரா இப்போ அழகு உள்ளவளா இல்ல அவன் கல்யாணம் பண்ணிக்கும்போது அழகு உள்ளவளா? இன்னும் சொல்ல மாட்டேங்க. சொன்னாதான் நான் பெருசா பண்ணுவேன். இப்போ இவனுக்கு வந்தது என்னன்னு தெரியுதா? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னதை நீங்க செய்யலன்னா நீங்க எகிப்தின் ஆவியால பிடிக்கப்படுவீங்க. எகிப்தின் ஆவிக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் கெட்ட காரியம் என்னன்னு தெரியுமா? உங்களுக்குள்ள பொல்லாத இருதயம் உள்ள வந்துடும். நவமானது வெளியே போய் உள்ளுக்குள்ள பொல்லாத இருதயம் வந்துடும். அதான் சந்தேகம். அதுக்கு அவிவிசுவாசத்துக்கு ஏசப்பா பெயர் வைக்கும் போது என்ன தெரியுமா வைக்கிறார்? அவிவிசுவாசமான பொல்லாத இருதயம் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். ஏய் ஆபிரகாமே, எவ்வளவு லெகுவா இருந்த ஆபிரகாமே, இவ்வளவு பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குரலை கேட்டியடா, தரிசனத்தை கேட்டியடா, வாக்குத்தத்தத்தை கேட்டியடா. ஆனா உள்ள வரும்போதுதானே உன் மனைவி மேல உனக்கு சந்தேகம் வருது, சபை மேல சந்தேகம் வருது, இல்ல குடும்பத்து மேல சந்தேகம் வருதா, எதிர்காலத்தை குறித்து சந்தேகம் வருதா? இதெல்லாம் எங்கேயோ எகிப்துக்குள்ள, எகிப்தின் ஆவிக்குள்ள நீங்க மாட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லையா? சொல்லுங்க, சந்தேகம் என்கிற பொல்லாத இருதயம் ஒண்ணு போதுங்க, முழு லைஃப் க்ளோஸ் ஆயிடும். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏசப்பா எல்லாத்தையும் படைச்சிட்டு ஆதாம் ஏவாள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார். எல்லாத்தையும் நான் 9 தான் முடிப்பேன். நான் செய்தி மட்டும் கொடுத்து அப்படி போக மாட்டேன் எங்கேயும் இல்லையா? நான் 2 வருஷத்துக்கு தான் அந்த செய்தி உங்களை கேட்பேன். யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாத்தையும் அனுபவிட்டு போயிட்டாரு. போகும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாரு, ஒன்றை மட்டும் என்ன செய்யாத. இந்த பாம்பு பிசாசு இந்த ஆதாம் ஏவாளை ஏதாவது ஏமாத்துச்சு நினைக்கீங்களா? என்ன செஞ்சிச்சு? பொய் சொல்லல சார். வந்த உடனே செஞ்ச முதல் வேலை என்ன? ஆதாம் ஏவாள் சமைக்குமா? சரி நல்லா இருக்குப்பா. என்ன பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாரோ? சொல்லிட்டு போனாரும் சொல்லியிருக்கலாம். இன்னும் புரியல சத்தியம். போனார் அப்படி அப்பெல்லாம் எதையுமே இருக்கல. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது உண்டோ? ஏன்னா ஒரு வார்த்தைய 2-3 முறை இப்ப நான் உங்களை வர்றேன், வரும்போது கேஸ் அழைச்சிட்டு வந்தீங்களா? இப்ப 2 தடவை குழந்தைங்க தெரியுமா? அது செயினை புரியுங்களா?
புரிஞ்சுட்டா புரியலையா? ஈட்டியை வச்சுட்டு நான் தான் அமெரிக்கா ராணுவம் ஒரே போடு அவன் ஒரு டுபாக்கோ பீஸுங்க. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது குழம்பிச்சு பாட்டி. இன்னைக்கு குழம்புனா பாட்டி இன்னைக்கு வரைக்கும் பாட்டிமார் குழம்பி போயே தான் தெரியும். புரியுதா புரியலையா? அப்ப சந்தேகம் ஆண்டவர்கிட்ட உள்ளது கிடையாதா பாஸ்டர்? கிடையவே கிடையாது. சந்தேகம் ஏசப்பாட்ட உள்ளது கிடையாது. அவர் சொன்னதை நீ செஞ்சிட்டா உனக்கு சந்தேகம் வராது. அல்லேலூயா. ஆபிரகாமே, எவ்வளவு விசுவாசமா 3 அடி விட்டுட்டு வந்த, நீ வரக்கூடாத இடத்துக்குள்ள வர போய் தானா மாட்டிக்கிட்ட? சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. சேரக்கூடாத ஆள் கூட சேர போய் தாண்டா நீ மாட்டிக்கிட்ட. நீங்களும் கெட்டவங்க இல்லைங்க. ஏதோ ஒரு எகிப்து ஆவி உங்களை தொற்றுக்கு எகிப்துக்குள்ள கால் வச்சிருக்கீங்க. முழு டேஞ்சர் ஆயிடுச்சு. எகிப்தை ஈஸியா நினைச்சிடக்கூடாது. ஒரு உலகத்தான ஈஸியா நினைச்சிடக்கூடாது. பாத்தீங்களா? சொல்லுங்க. சந்தேகம் வந்துச்சு. வேகமா படிக்க. 12. எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். இரண்டாவது வந்த கெடுதல் என்ன ஆபிரகாமுக்குள்ள? மரண பயம். சொல்லுங்க. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் ஒருத்தன் பேசி இருக்கும் போது, இவ்வளவு வாக்குத்தத்தம் இருக்கும் போது, நம்மளை எவனாவது கொன்றுவானா? கொல்ல ஆண்டவர் விட்டுருவாரா? அனுமதி கொடுத்துருவாரா? இல்ல எதிர்மலை உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருவாரா? எனக்கும் உங்களுக்கும் திருச்சபையை குறித்து இவ்வளவு தரிசனங்களை கத்தர் கொடுத்துருக்கும் போது, எதுவும் நம்மளை கொள்ள ஏசு விட்டுருவாராங்க? சொல்லுங்க. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் சபைக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் சபைக்குண்டு. அல்லேலூயா. ஆனந்தமே. ஐதட்டி. அல்லேலூயா. தெரிந்தமே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. இருப்பே. போர்க்கவசம் என் தலை கவசம் இயேசுவின் திருரத்தமே. போர்க்கவசம் இயேசுவின் திருரத்தமே. எந்த தீயாவியும் அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. எந்த தீயாவியும் தீங்கிழைக்க கைவழி. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். உயர்நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. உயர்நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. என் பலமெல்லாம் நீதான் ஐயா, என் பிரியமும் நீதான் ஐயா. என் பலமெல்லாம் நீதான் ஐயா, என் பிரியமும் நீதான் ஐயா. எளியாரின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் மணலாகும் எங்கள் அக்கினி மலையே. அசைவாடும்
ஏதோ ஒரு எகிப்து கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. ஏதோ ஒரு எகிப்துக்குள்ள நீ இருக்க. ஆண்டவர் சொல்லிதான் சொல்ற, நீ சாகிறவல்ல. உன்னை எவன் கொல்லுவான்? உன்னை எந்த பிரச்சனை கொல்ல விட்டுருவனா? நான் அனுமதி கொடுத்துருவேனா? உன்னை வச்சுதான்டா பூமியை ஆசீர்வதிக்கப்படும் போது, உன்னை வச்சுதான்டா உன் கிராமமே ரசிக்கப்படும் போது, உன்னை வச்சுதான்டா உன் குடும்பமே வீடு கட்ட போது. மருத்துவரே, துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, துதிக்கு திரும்ப சொல்லுங்க, துயர் நீக்கும் மருத்துவரே, துதிக்கு பாத்திரரே, என் தலையெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, என் தலையெல்லாம் நீதானையா, என் நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கண்களை மூடி பாடுங்க. ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எகிப்தின் ஆவியே, எகிப்தின் ஆவியே, குடும்பங்களை விட்டு வெளியேறி பிசாசே, தோற்கடிக்கப்பட்ட ஆவியே, துண்டா சாண்டாலா, துண்டா மரண பயத்தின் ஆவியே, உனக்கு எங்களை தொட, எங்கள் சரீரத்தை தொட, எங்கள் குடும்பங்களை தொட, சபிக்கப்பட்ட தோற்கடிக்கப்பட்ட பரிசர்ப்பத்தின் ஆவியே, என்ன தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. என் பிள்ளைகளை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. எங்கள் சபையை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. தோற்கடிக்கப்பட்ட நாயே, தோற்கடிக்கப்பட்ட பிசாசு, வெளியேறு. மூடா போடா, மூடா போடா, மூடா போடா. எல்லாம் கண்டவா போடுங்க. சபிக்கப்பட்ட ஆவியே, சபிக்கப்பட்ட நாயே, வெளியேறு. சபை விட்டு வெளியேறு. சபைக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா எழுப்பி நிற்கிற
ஒரு எகிப்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சபையே. ஏதோ ஒரு எகிப்து. நம்ம எகிப்துக்குரியவங்க இல்லைங்க, அதுக்குள்ள இருந்தாங்க நம்ம வந்தோம். அதை விட்டுதானங்க இயேசு நம்மளை பிரிச்சு எடுத்தார். தேடுத்தி செத்தது கிட்ட போக கூடாது. சொல்லுங்க, சிம்சோன் பிறக்கும்போதே சொல்லிட்டாரு, செத்தது கிட்ட என்ன செஞ்சிடாத. அவனை பிசாசு அப்படி ஏமாற்றணும் போட்டுங்க. நசரேய விரோதத்தையே காலி பண்ணிச்சு. யூதாஸ் காரியத்து அவன் 12 அப்போஸ்தலர் கூட தான் அவன் பேசி செஞ்சு ஐக்கியத்தில் இருக்கணும். அவன் வச்ச ஒரு கள்ள உறவு பரிசெயர் சதிசெயர் கூட சும்மா போனது வந்தது பேசுறதுக்காண்டி, சாயந்தரம் முட்டை பஜ்ஜி திக்கிறதுக்காண்டி, சுண்டல் சாப்பிட்றதுக்காண்டி போயிருப்பான் இல்லையா? அப்படி போனல நான் அப்படி நம்மளை இன்னைக்கு ஒப்பிட்டு பேசுறேன். சும்மா போனது இல்லையா? சும்மா சும்மா போ இல்லையா? சும்மா தான் இவன் அந்த பரிசெயர் சதிசெயர் உறவு வச்சிருக்கான். டக்குன்னு அப்போஸ்தலர் பட்டத்தையே காலி பண்ணிச்சு. ஆபிரகாமுக்கு தெரியாம தான் போயிட்டான் இல்லையா? அவனுக்கு ஒரு அறிவு வந்திருக்கும். அங்கிருந்து இங்க வரணும், இங்க போச்சோம் ஆண்டவர். ஒருவேளை எகிப்துக்கு அடுத்து போறதா அவரே வந்து கூட சொல்லட்டும். புரிஞ்சுச்சா புரியலையா? ஒருவேளை இங்க பஞ்சம் அப்படின்னா சாவு வரடா நீ அப்படி ரெண்டாவது வரட்டும்னு சொல்லி கூட இருந்துருவாங்க. அவங்க கேட்கல. சுய புத்தி சொல்லுங்க. ஏன்னா கொடுத்துக்குள்ள போனா வரக்கூடாது. குடும்பத்துல சொல்லுங்க, வரக்கூடாதது நல்லவங்க வரலாம். சொல்லுங்க, 20 கரடி வரலாம் வீட்டுக்குள்ள. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, 50 சிங்கம் வரலாம். வரக்கூடாதது என்னன்னா சந்தேகம். பார்த்தீங்களா? வரக்கூடாதது சபைக்குள்ள சந்தேகம், அவிசுவாசம், லைஃபையே காலி பண்ணிடும். 2வது மரண பயம். 3வது வேகமா படிங்க, 13. அடுத்தால் கெட்டு போடுவதற்கு, அடுத்தால் பொய் சொல்வதற்கு ஆபிரகாம் ஒரு வழியை போட்டு கொடுத்தான். இடரல் வருவது அவசியம். யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. நம்ம மூலியமா மற்றவங்களுக்கு ஜனத்துக்கு நன்மைதான் நடக்கணுமே தவிர யாராவது ஒருவங்க கெட்டு போறதுக்கு நம்ம காரணமாயிடக்கூடாதுங்க. ஈஸியா இன்னைக்கு சபை எடுத்துக்குது. உங்களை வச்சு ஒரு நபர் உள்ளதான் வரணுமே தவிர நம்மளை வச்சு சபையை விட்டோ இயேசுவை விட்டு யாரும் போயிடக்கூடாது. சாரால் விமலைக்குள்ள போய் சொல்வதற்கு, பாவம் செய்வதற்கு ஒரு தேவனுடைய சத்தம் கேட்ட மனுஷன் காரணமாயிட்டான். பார்த்தீங்களா? நம்ம வச்சு நம்ம கிராமங்கள்லாம் என்னைக்கோ உள்ள வந்துருக்குங்க. நம்ம நடவடிக்கை சரியில்லை.
குணாதிசயங்கள் சரியில்லை, நம்ம செயல்பாடுகள் சரியில்லை. இல்லையா? 4வது நடந்த விபரீதம் 17 வேகமா படிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயை நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். அவன் ஏதாவது தப்பு பண்ணானா? ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க வழி மாறி இருந்தீங்கன்னா உங்க குடும்பங்கள்ல சில போராட்டங்கள் வர ஆரம்பிக்கும். திரும்ப சொல்றேன், ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நீங்க பைபிளை தூக்கின பிள்ளை, நீங்க சரியா நடக்கலன்னா உங்க நிமித்தம் புறஜாதியார் உங்க வீட்டுல ரட்சிக்கப்படாத உங்க வீட்டுல சில விபரீதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பார்வோன் தப்பு செய்யல, பார்வோனுடைய கூட்டம் தப்பு செய்யல, ஆண்டவருடைய சித்தம் செய்யறவன், ஆண்டவருடைய குணம் செய்யறவன் போகக்கூடாத இடத்துல போய் நிக்கிறதுனால இவன் நிமித்தம், சொல்லுங்க, நம்ம நிமித்தம் குடும்பங்கள் பிழைக்கணும். சொல்லுங்க, குடும்பங்கள் தலைக்கணும், நம்ம போற வீடு பிழைக்கணும், நம்ம பண்ற தொழில் பிழைக்கணும். சொல்லுங்க, எதுலையும் வாத உள்ள வந்துடக்கூடாது. அதாவது நோய் வந்தா காப்பாத்திடுவாங்க, வாதம் வந்தா காப்பாற்ற முடியாது. அர்த்தம் புரியுதா புரியலையா? ஒரு வாதைக்கு தான் 70,000 பேர் செத்துருக்கான். எத்தனை வாதைகளை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கோம் தெரியுதா? இல்லையா? கப்பல் என்னென்ன பாவம் செஞ்சு, கப்பல்ல உள்ளவன் என்ன பாவம் செஞ்சான், கப்பல்ல உள்ளவன் என்ன குடும்பம் தப்பு செஞ்சுச்சு. தேவனுடைய மனுஷன் வீம்பு பாராட்டிக்கிட்டு போக வேண்டிய ஊருக்கு போகாம இன்னொரு ஊருக்கு போறது கப்பல் ஏறினான். இவனால கப்பல்ல உள்ளவன சாக தெரிஞ்சான். அர்த்தம் புரிஞ்சுட்டா? உன் குடும்பத்துல விபரீதம் நடந்தா நீ தான் முழு பொறுப்பு. இல்லையா? 4வது பாத்தீங்களா, அடுத்தவன் கெட்டு போறதுக்கு, சொல்லுங்க, அடுத்தவன் சாகிறதுக்கு ஆபிரகாம் காரணம். நாளை கூட நம்ம கொஞ்சம் ஏத்துக்கலாம், கொஞ்சம் சரி செஞ்சுக்கலாம். 5வது ஆபிரகாம் உள்ள மாட்டிட்டான். என்ன தெரியுமா? இந்த போனவன் இங்க இப்படி நடக்கும் போது திரும்ப ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டான். இல்லையா? இப்படி வாதம் நடந்திருக்கு, ரொம்ப பேர் செத்துருக்காங்க, தப்பிச்சோம் பழிச்சோன்னு ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டான். கானானியர் பூமி, சொல்லுங்க, கானானியர். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, இப்போ ஆபிரகாம இவ்வளவு நாள் கை வச்ச பிசாசு டக்குன்னு சாரால கை வச்சுட்டான். உனக்கு நிறைய ஆடு மாடு இருக்கு, அதனால இங்க நிறைய அடிமைகள் இருக்காங்க. சொல்லுங்க, நிறைய. அதுல ஒரு பிள்ளைய நீ என்ன செஞ்சிருனா, வேலைக்கு என்ன செஞ்சிரு, சொல்லுங்க வேகமா, வேலைக்கு. இதுதான் ஆபிரகாம் செஞ்ச 5வது மிகப்பெரிய தவறு. வரும்போது, சொல்லுங்க, வரும்போது சின்ன பிள்ளையா வந்துச்சு, கொஞ்ச நாள்ல துணையா வந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் வினையாயிட்டு. புரியல? புரியுது நினைக்கிறேன். இதுவும் புரியாது. நான் எதுக்கு மேல உங்களுக்கு வரலாம் சொல்ல முடியாது. எப்பவுமே பிசாசுடைய தந்திரம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு துணைக்கு தான் அனுப்புவான். சொல்லுங்க, சொல்லுங்க, சிறுசா அனுப்புவான், துணையாக்குவான், வினையாக்கி குண்ட அப்பப்போ வெடிக்க வச்சுக்கிட்டே இருப்பான். ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இவன் துணையா வந்தது, சொல்லுங்க, சிறுசா வந்தது துணையாயிடுச்சு. இந்த துணையானோட ஆபிரகாம் ஆண்டவர் அப்பப்ப சந்திக்கிறாங்க. ரொம்ப இடிச்சுட்டுங்க அந்த வார்த்தை. நிறைய தேவ பிள்ளைங்க பாருங்க, வாக்குத்தத்தம் பெற்றிருப்பாங்க, நாள் கடந்து போய்கிட்டே இருக்கும், நிறைவேறாது. இது நிறைவேறாதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் இவனை கைவிட்டு இருந்தா இவனை பேச வரக்கூடாதுல்ல. எனக்கு இந்த வார்த்தை இப்போ உங்களை பார்த்து அப்படி சொல்றாரு. நீங்க இப்படி ஆபிரகாம போல நீங்க இருந்தாலும் இயேசு உங்களை கைவிடலை. கைவிட்டா என்னை கொண்டு நீங்க உங்களை பேச மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் அவங்களை கைவிட்டு இருந்தாருன்னா
வந்து அவர் அப்பாவை சந்திக்க கூடாது. 12ல சந்திக்கிறார், 13ல சந்திக்கிறார், 15ல சந்திக்கிறார், 16ல சந்திக்கிறார், 17ல சந்திக்கிறார், 18ல சந்திக்கிறார். குழப்பம் தானே வரும். 21வது அதிகாரம் வரைக்கும் ஆபிரகாமுக்கு புரியவே இல்லை. என்னடா வாக்குத்தத்தம் நிறைவேற மாட்டேங்குது, வாக்குத்தத்தம் நிறைவேற மாட்டேங்குது, வாக்குத்தத்தம் சொல்லுங்க, வாக்குத்தத்தம் நிறைவேற மாட்டேங்குதுன்னு சொல்லி குழம்பி போயிருக்கிறோம். இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கணும்? ஏதோ ஒரு விஷயம் நம்மகிட்ட புரியுதியாங்க, ஏதோ ஒண்ணு நம்மகிட்ட இருக்கு, அதனால வாக்குத்தத்தம் நிறைவேற மாட்டேங்குது. அவர் அவ்வளவு கல் நெஞ்சக்காரர் இல்லைங்க இயேசு. சொல்லுங்க, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசுவை டெரரா நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்குள்ள கேள்வி வரும். என்ன கேள்வி தெரியுமா? ஏன்னா ஆபிரகாம்கிட்ட வந்து ஏசப்பா வந்து, நீ ஆகார உள்ள வச்சிருக்க, அவளை வெளியேத்து, உனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும் சொல்லிக்க வேண்டியதான ஒரு கேள்வி வரும். வருதா? இல்லையா? அது ஏசப்பா கூட்டு வர சொல்லியிருந்தா ஏசப்பா சொல்லியிருப்பாரு, ஆகார வெளியேத்து, உனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும். புரியலையா? நீ தானே அத்தான், நான் உண்மை, நீ தானே போனேன். ஏசப்பா உனக்கு வண்டி வாங்கி கொடுத்திருந்தா அது ஆக்சிடென்ட் ஆகாமையும் பாத்துக்கிறாரு. நீ தானே உசு பேத்தி போய் எனக்கு அந்த பைக் நான் வந்து குதிரை மலையை சவாரி பண்ணேன், இப்ப தென்னை மரத்தை போய் ஏறிட்டு பிறவி குருடன் பத்தி மேயும் இயேசுவே இறங்கும் என் அப்படின்னு பாடி பிடிச்சா புரியலையா? புரியும். 8 மணி எப்போ வந்து பார்த்துட்டே இருக்கீங்க, உங்களுக்கு புரியாம இருக்கும். ஆண்டவர் ஒண்ணு சொல்லி செஞ்சா அவர் அந்த முழு பொறுப்பு எடுத்துக்குவாரு. தைரியமா சொல்றேங்க. பல ஊழியக்காரங்க என்ன கேட்பாங்க, என்ன இப்படி மனைவி பிள்ளைகளோட விட்டுட்டு போயிருங்க, குடும்பத்தை யாரு பார்த்துக்குவா? ஏசப்பா. சொல்லுங்க, கண்ணின் மணி போல காப்பவரே, கழுகு போல சுமப்பவரே, கண்ணின் மணி போல காப்பவரே, கழுகு போல சுமப்பவரே, உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே என்னாலும் மூடிக்கொள்ளும். மனைவி சொல்லுவாங்க, நீங்க ஒரு நாள் 2 நாள் இருந்தாலும் வீடே கலவரமாகுது அப்படின்னா, நான் பிள்ளைகளை அடிப்பேன் டம்மு டம்முன்னு. புரியுது? நான் அடிப்பேன் டம்மு டம்மு, ஒரு 2 பேர்த்தையும் அடிப்பேன். நீங்க இருந்தாலும் கலவரமாகுது. சின்ன பிள்ளைங்க தாங்க, யாருடைய உதவி இல்லை. நான் ஏசப்பா சொன்னதை செய்தனால எனக்கு கூட பெரிய தைரியம் வந்துட்டு. குடும்பம் அவர் குடும்பம். சொல்லுங்க சொல்லுங்க, ஏகோவா ஈரே
வீட்டுக்கு போனா கட்டியை தூக்குனான். வழி போட்ட ஆண்டவர் பார்த்தாரா பார்க்கலையா? புரிஞ்சுட்டா புரியலையா? ஆட தன்னால ஆண்டவர் இவங்களுக்கு காணாம போய் கஷ்டம். நீ தான் விருப்பப்பட்டு கூட்டு வந்த, துணையாகிட்ட இல்லையா? அதுக்கு ஒன்று உற்பத்தியும் ஆயிடுச்சு. உனக்கே என்னைக்கு மனசுக்குள்ள தட்டுதுன்னு பார்ப்போம். நிறைய தேவ பிள்ளைங்க பாருங்க வந்து உட்கார்ந்து என்ன செஞ்சேன் ஆண்டவரே பேசுங்க, ஆண்டவரே பேசுங்க. யாரையாவது தீர்க்கதரிசனம் எவர் தீர்க்கதரிசனம் சொன்னாலும் உங்களுக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை வெளிப்படுத்த மாட்டார். இல்லையா? உனக்கு தெரியும் எது ஒண்ணு அடிமைப்படுத்தி வச்சிருக்குன்னு. சொல்லுங்க, எது ஒண்ணு? சொல்லுங்க, எந்த ஆவி ஒண்ணு அடிமைப்படுத்தி வச்சிருக்கு உனக்கு தெரியும். ஆகார் என்ற வார்த்தைக்கு 3 ஆவிக்குரிய பொருள். முதல் பொருள் சொல்லுங்க, அடங்காதவள். சத்தமா சொல்ல மாட்டீங்க. நீங்க சொல்லுங்க, நான் அடங்காதவன் சொல்லுங்க. நானே சொல்றேன் அடங்காதவன். இந்த ஆவி உள்ள இருந்தா அடங்காது, வேத வசனத்துக்கு அடங்காது. சொல்லுங்க, பிரமாணத்துக்கு அடங்கி இருக்காது. சொல்லுங்க, சொல்லல சிலர். உங்க நன்மைக்கு தாங்க சொல்றேன். ஆகார் ஆவி உள்ள இருந்தா உங்களால வேத வசனத்துக்கு அடங்க முடியாது, அடங்க விடாது. இரண்டாவது சொல்லுங்க, அற்பமாக எண்ணுகிறவன். உம்மா தொண்டு பிள்ளை வாக்கு தத்துவம் பெற்றவளை எப்படி பார்க்கலான்னு பாருங்க. அடங்காதவள், அடங்காதவள், அற்பமா எண்ணுகிறவள். சொல்லுங்க, அற்பமா எண்ணுகிறவள், அலைந்து திரிகிறவள். இதெல்லாம் ஆகார் ஆவி உள்ள இருக்கிற அடையாளம். சிலர் பாருங்க எதுலையுமே ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. பாத்தீங்களா? ஒரு வேலை, ஒரு காரியம், இதெல்லாம் இந்த ஆகார் ஆவி உள்ள இருக்கு. வனாந்தரத்தில் ஆகார் என்ன செய்யறார்? அலைஞ்சி தெரியும். இப்போ ஆபிரகாமுக்கு ஒண்ணுமே பண்ண முடியலங்க. ஆண்டவர் கைவிட்டு இருந்தா ஆபிரகாம் பேசிக்க மாட்டார்ல. அப்போ பேசுறாரு. அபிமெலேக்கு வந்து தப்பு செய்யணும்னு நினைக்கான். தப்பு செய்ய கூட ஆபிரகாம் ஆண்டவர் விட மாட்டேங்கிறான். ஒரு தீர்க்கதரிசியா இருக்கான். சொல்லுங்க, அவன் ஒரு அவன் மனதை எரிசிக்காத, அவன் ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர் தான். உங்களை என்னையும் கைவிட்டார் நினைக்காதீங்க. கைவிடவே இல்லை. சொல்லுங்க, கைவிடவே இல்லை. அவர் கையில விட தெரியாது. சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு உனக்குள்ள எனக்குள்ள இருக்கு, அதை மட்டும் நீ கண்டுபிடிச்சு வெளியேற்று. சொல்லுங்க, தாய்மடியில் பகடுகின்ற குழந்தையை போல தகப்பனே மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் பகடுகின்ற குழந்தையை போல தகப்பனே மடியில் சாய்ந்து விட்டேன் நான். துணையாளரே, 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 இணையில்லா மணவாளரே, எங்கள் இணையில்லா குணமாக வந்தீரையா, குணமாக வந்தீரையா, என் உயிரோடு பிறந்தீரையா, என் உயிரோடு பிறந்தீரையா. கொல்லந்திட்டான். நாள் போது ஆண்டவர் பேசின வாக்கு தத்துவம் உனக்கு இவ்வளவு நாள்லாம் ஆகாது நிறைவேற. அவர் சொல்லாகும். ஏதோ ஒரு ஆகார உள்ள வச்சு அதை துணையாக்கி. சொல்லுங்க, உன்னோடையே வாழ்ந்து பழகிட்டேன். என்னைக்கு நீ முடிவெடுக்கு ஆபிரகாமே, அன்னைக்கு வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன். சொல்லுங்க, அன்னைக்கு வரைக்கும் நான். ஆனா புற ஜாதியார் உன்னை குறித்து
நிந்திக்கிறதுக்கு நீ இடம் கொடுப்ப. நான் உன்னை கைவிட மாட்டேன். 21 வந்து ஆண்டவர் கலாச்சாரமாகிறார். இப்பவும் ஆபிரகாமிட்ட ஆகார தள்ளி பேசல. சாராள ஆண்டவர் தொட்ட உடனே சாராளுடைய வாயிலிருந்து மறுமொழி கொடுக்கிறார், அடிமை பெண்ணை புறம் தள்ளும். ரொம்ப பிடிச்சதுன்னு எப்படி தெரியுமாங்க, அவ்வளவு தேவ சத்தத்தை கேட்ட ஆபிரகாம் அந்த மனைவி சத்தத்தையும் கேட்டான். தயவு செய்து சொல்றேன், அண்ணமா இருக்கீங்க, அவளுக்கு படிப்பறி இல்லாதவ, அவளை பத்தி தெரியாதா, போகாதீங்க, உங்க வாழ்க்கை சித்திக்காது. தேவ சத்தத்தை தானே கேட்டான், படி. டக்குன்னு அடிமை பெண்ணை சொல்லுங்க புறம் தள்ளும். சிந்திக்கான், ஐயோ இஸ்மவேல் இருக்கானே என் மகன், என் காரியம் இருக்கேன்னு சிந்திக்கான். டக்குன்னு அவளை தரிசனம் பண்ணிட்டாரு. ஏய், சாரால் வாயை நான் தான் திறந்தேன், போடா கடையை பார்த்துட்டு. போ, சொல்றது அப்படி கேளு, போ. அப்ப ஏன் ஆண்டவர் பேசல? நான் பேச மாட்டேன். நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, நம்ம விழுந்துருவோம் இல்லையா? நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா, ஆண்டவர் ரெண்டாவது நம்மகிட்ட வந்து டைரக்டா வந்து நின்று அன்பு மகனே அன்புமா அப்படின்னு பேச மாட்டார். உனக்கு ஒரு சாரால தான் எழுப்பிடுவார். சாராளுக்கு கீழ்ப்படிய மனதா இருந்தா கீழ்ப்படி, இல்லாட்டி இன்னும் பாக்கத்தை நிறைவேறாம அழகி திரும்பி விட்டார். சிந்திக்காம என்னவா இருக்கும், சிந்திச்ச உடனே ஆண்டவர் டக்குன்னு சாரால் வாயை நான் தான் தொட்டேன். சொல்லுங்க, சாரால் சொன்னது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். சொல்லுங்க, அவன் என்ன சொன்னாலோ அதை அப்படி செய். பாத்தீங்களா, 3 காரியம் வேகமா சொல்றேன், வேகமா திருப்புங்க. 21ஆவது அதிகாரம் 11 படிக்க வேகமா. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. போதும். இப்ப சாரா ஆகாரம் மட்டும் ஏதாவது கொடுத்து அனுப்பிடுவோம்னு முடிவெடுக்கான். ஏன்னா பெத்த மகன் இருக்கான், சொல்லுங்க, இஸ்மவேல் இருக்கான். டக்கு நாங்க அதையும் கொண்டு வந்துட்டார். உன் மகனையும் சேர்த்து தான் தள்ளணும். சொல்லுங்க, சில பிரியமானது. சொல்லுங்க, அடிமைத்தனத்துல இருந்து உள்ளுக்குள்ள வர்ற சில பிரியமானதை நீ தூக்கி தான் எறியணும். ஆகார உள்ள வர்றது நமக்கு தெரியாதுங்க. ஆனா ஆகார வெளியேற்றுறது அவ்வளவு ஈஸியா நீங்க வெளியேற்ற முடியாது. நீங்க வேணா பாருங்க, நீங்க செல்போன்ல ஒரு 1 மணி நேரம் அடிமையா செலவழிக்கிறீங்க வைங்களேன், அந்த அடிமை படம் போது உங்களுக்கு தெரியாது. சும்மா காமெடி தானே, சும்மா உங்களுக்கு பிடிச்சமானது தானே சொல்லி நீங்க பார்ப்பீங்க. ஆனா நீங்க அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 ஜனவரி ஆகும். புரிஞ்சுட்டா? புரியுதாங்க? அது சிலது உள்ளுக்குள்ள போறது உங்களுக்கு தெரியாது. நீங்க உண்மைக்குமே மனம் திரும்பி இது வேண்டாம், செய்ய வேண்டாம், இதை விட்டுரும் நீங்க நினைங்க, குறைஞ்சபட்சம் 2-3 ஜனவரி ஆகும். ஏன்னா அடிமைத்தனத்துக்கு அவ்வளவு வல்லம் இருக்கு. அடிமைத்தனத்துக்கு அவ்வளவு வல்லம் இருக்கு. ஆபிரகாம் முடிவெடுக்கிறான், உங்களுக்குள்ள இருக்கிற சில அடிமைத்தனத்தை நீங்க வெளியேற்றணும்னா என்ன செய்யணும்? வேகமா சொல்றேன். 12. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்லும். 14 வேகமா படிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து போதும். என்ன நடந்திருக்குன்னா, ஆண்டவர் சொன்ன உடனே, சொல்லுங்க, ஆண்டவர் சொன்ன உடனே, இவன் இந்த அதிகாலை அப்படின்னு வர்றது அந்த காலத்து முறைமையின்படி விடிய காலம் 3 மணி. இப்பதான் அதிகாலைங்கிறது 5 மணி. அந்த காலத்துல 3 மணி. அப்ப இவன் இரவெல்லாம்
இந்த ஆகார வெளியேற்றணுங்கிறதுக்காண்டி இரவெல்லாம் இவன் தூங்கவே இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற சில ஆகார் வெளியேறணும் அப்படின்னா நீங்க சும்மா 10 நிமிஷம் ஜெபம் பண்றேன், 5 நிமிஷம் ஜெபம் பண்றேன், ஒரு நேரம் உபவாசம் பண்றேன் போகவே போகாது. நீங்க சில தியாகத்தை பண்ணுனாதான் உங்களுக்கு அது வந்து விடுதலையே கிடைக்கும். சொல்ல சில தியாகத்தை இரவெல்லாம் ஆபிரகாம் தூங்கல. சொல்லுங்க, முதல் காரியம் அடிமை ஆகிய நீங்க வெளியேற்றணும்னா நீங்க தூக்கத்தை நிறுத்தாகணும். ரெண்டாவது அதுல என்ன தெரியுமா நடந்திருக்கு? ஒரு பிரச்சனைய விடிய விடல. சொல்லுங்க, ஒரு பிரச்சனைய. ஏன்னா இப்ப விடிஞ்சிட்டு 6 மணிக்கு வைங்க, அங்க ஊருக்காரன் ஃபுல்லா வந்துருவான். நீ தானே திருமணம் முடிச்ச, நீ தானே மகனை பெத்த, என்ன திடீர்னு கடவுள் சொன்னாரு, அவன் சொன்னான், இவன் சொன்னான் அப்படின்னு நீ எப்படி நீ புரிஞ்சிச்சா புரியலையாங்க? நானும் நீங்களும் தான் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க. அந்த பிரச்சனைய விடிய விடாதீங்கன்னு சொல்றேன். நம்ம எதுல மாட்டிருந்தாலும் இயேசு நம்மளை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். எதுல மாட்டிருந்தாலும் சொல்லுங்க, அதை விடிய விட்டுறாதீங்க. சொல்லுங்க, விடிய விட்டுறாதீங்க. விடியறதுக்குள்ள ஒரு குழம்பை வச்சிடாதீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, புரிஞ்சுட்டா புரியலையா? இரவோடு இரவா கதை என்ன செஞ்சிருக்க? 2. மூணாவது இந்த ஆகார ஆபிரகாம் எப்படி தெரியுமா அனுப்பி விட்டான்? போன்னு சொல்லல, வேகமா சொல்லுங்க. போனா திரும்பி வந்துடும். போனா அனுப்பி, சொல்லுங்க, அனுப்பி விட்டோம். உங்களுக்கு புரியல, ஒரு கதை சொன்னா புரிஞ்சிடும். நான் இந்த பையனா இந்த தம்பி பையனா இருக்கும் போதே நாயை பிடிப்பேன், தெருநாய். கொஞ்சம் வளர்ந்து வரும்போது ஒரு 10 வயசு 12 வயசா இருக்கும்போது எங்க தெருவில் உள்ள எல்லா அக்காமாரும் இந்த சொறி நாய், கடி நாய் இருக்கு பார்த்தீங்களா, அதை என்கிட்ட தான் வந்து ஒப்படைச்சி இந்த நாயை போய் கொன்று விட்டுட்டு வந்து அப்படிம்பாங்க. 10 ரூபா கொடுப்பாங்க. நான் நாய் பிடிக்கிறதுல நாயை கொள்றதுல ஃபேமஸான ஆள். இல்லையா 10 ரூபாய்க்காண்டி செய்வேன். அப்போ நாயை பிடிச்சி சாக்கில் போட்டு எங்கள் ஊர் அவர்களை போய் விட்டுட்டு அவங்க கொடுத்த 10 ரூபாய் வெட்டியும் ஒரு முட்டை கோசி சாப்பிட்டு பாருங்க. விட்டுட்டு நான் வீட்டுக்கு வரக்குள்ள அந்த நான் விட்ட நாய் வீட்டுக்குள்ள போய் உட்காந்துருக்கும். கிச்சனுக்குள்ள போய் இப்படி உட்காந்துருக்கும். ஆனால் அக்கா மாதிரி சண்டைக்கு வந்துடுவாங்க. திட்டு போய் நீ விடவே இல்லை, நீ அங்கே போய் விடவே இல்லை. அது எப்படி அது வந்து உள்ள வந்து ஏசமா உண்மையா நான் மீனை விட்டாங்களா, ஊர் விட்டாங்கா, நானே விட்டேங்கா அப்படின்னு உள்ள போய் பாருல நீ விட்டது அப்படின்னா அது இப்படி என்ன பாதிக்கப்படாது. எனக்கு 2வது என் தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டு. ஆனா எனக்கு அந்த தொழில் 2வது வந்துச்சு. சரி, இந்த நாய் இது சொல்லி பிடிச்ச நாய் கிடைக்கிற நாய் விட்டுடுவாங்க. இப்போ நான் உட்காந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேன். நம்ம தொழில் விட்டுறக்கூடாது, நம்ம முட்டை கோசம் அப்படின்னு பிடிக்க வழி இல்லை. இல்லையா, தொழில் எப்படியாவது இழந்துடக்கூடாதுன்னு முடிவு எடுத்த பாருங்க. ஒரு யோசனை வந்துச்சு. ஓகே, விட்டுட்டு வரதான பிரச்சனை அப்படின்ட்டு நான் நாயை சாய்க்குள்ள பிடிச்சி கட்டும் போது ஒரு ஐடியா வந்து பண்ணேன். ஏன்னா இந்த தெருவில் உள்ள கல், இந்த அஸ்திபாரம் போடுறதுக்கு கல் வைப்பாங்க பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா, இந்த பெரிய கல், அந்த கல்லை எங்கிட்டாவது வந்து அந்த நாய் சாக்கிலே போட்டு கட்டிடுவேன். கட்டிட்டு வந்து நான் காட்டுக்குள்ளே போய் விட்டுட்டு வந்தேன். வால்பாறையில் விட்டுட்டு வந்தேன். இப்போ இறங்கிச்சு. இப்போ முடிவெடுத்த இனி இதை வால்பாறையில் விடக்கூடாது அப்படின்னு எங்கள் ஊருடைய கடல் அதுக்கு சைக்கிள் வச்சு கட்டி கொண்டு போயிட்டேன். இல்லையா, கடலில் போய் அந்த கல்லோட சேர்த்து கெட்டி அவுத்து விட மாட்டேன். நல்ல ஆழமான இடத்துல அந்த நாயை விட்டுட்டு வந்தேன். நாய் வரவே இல்லை. புரியுது? உனக்குள்ள எனக்குள்ள திரும்ப திரும்ப அது வருதுன்னா நீ வந்து அதை மனசார அனுப்பி விடல. ஏதோ நீ அந்த பாவத்து மேல சுபாவத்து மேல இறக்கம் வச்சிருக்க. சொல்லுங்க, ஆசை வச்சிருக்க. சொல்லுங்க சொல்லுங்க, பாட்டு தான் பொய்யா படிக்க. சொல்லுங்க, ஏசுவின் பின்
கொன்றிருந்தா சொல்லு, சவுலே அமலேக்கியனுடைய ஆடு உனக்கு ஏதோ ஒரு இச்சை, உன் ராஜ்யபாரத்தை இழந்துட்டல, உன்னை தற்கொலை செய்ய வச்சுக்கல, வம்சமே அழிஞ்சிட்டேன். சின்ன காரியம் தான் ஆண்டவர் சொல்லுவார். அதான் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ சொல்லுங்க, அதன்படி செய்யுங்கள். இப்போ இந்த விஷயத்தை ஆபிரகாம் செஞ்ச உடனே இரண்டாவது ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கிறார். கடைசி பாயிண்ட் கவனமா கவனிங்க. இரண்டாவது சந்திச்சு, நான் உனக்கு சொன்னதை நீ செய்ய தோத்துட்ட, இப்பவும் உனக்கு என்ன பரீட்சை வைப்பேன் அப்படின்னா, நான் வேற பரீட்சை வைக்க மாட்டேன். சொல்லுங்க, நான் வேற பரீட்சை வைக்க மாட்டேன். அந்த நீ எதுல தோத்தையோ சொல்லுங்க, அதையே தான் உனக்கு திரும்பவும் பரீட்சை வைப்பேன், இப்ப ஜெயிச்சு காட்ட அப்படின்ட்டார். ஆபிரகாமே, என்ன ஆண்டவரே, மனைவிக்கு தெரியாம உன் மகனை முதல் காலையில தூக்கிடு. சொல்லுங்க, தூக்க முடியுமா? அவ தூக்க விட்டுருவாளா? புரியலையா? நீங்க ஒரு விஷயத்துல தோத்துருப்பீங்க. இப்ப நீங்கள் நானும் என்ன நினைச்சிட்டு போனா, நமக்கு நம்ம தான் தோத்துட்டோம்ல, நம்ம விலகினல கத்தருக்கு தெரியும் நீங்க நினைப்பீங்க. அந்த தோத்த விஷயத்தை தான் திரும்ப திரும்ப உங்களை பரிச்சை தோப்பாரு. சொல்லுங்க, தோத்த விஷயத்தை சொல்லுங்க, தோத்த விஷயத்தை. உங்களுக்கு கோபம் ரொம்ப வருது, இந்த கோபத்தை விட்டு அப்படிங்காரு இல்லையா? இப்போ உங்களால விட முடியல, தோத்துட்டீங்க. ஒரு 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பரீட்சை வைப்பார். அது என்ன பரீட்சைன்னா, நீ பல மணி நேரம் ஜெயிப்பது எப்படி, அந்த பரீட்சை வைக்க மாட்டாரு. அந்த அரியரை தான் ரெண்டாவது தூசி தட்டி எடுப்பார். மகனே, என்ன ஆண்டவரே, 20 வருஷத்துக்கு முடியும் தோத்தை என்கிட்ட, இப்போ அதை ஜெயிக்கிறதுக்கு உனக்கு ரெண்டாவது ஒரு பரீட்சை வைக்கிறேன், இப்போ கோபத்தை விட்டுருவியா? புரியலையா? புரிஞ்சிட்டா? புரியலையா? ஈசாக்க கொல்லணும், அதெல்லாம் அவனுடைய பிளானிங் கிடையாது. நான் சொன்னதை தேவ ஜனம் செய்யணும். சொல்லுங்க, நான் ராஜா. சொல்லுங்க, நான் சொன்னது உனக்கு இப்ப ரெண்டாவது என்ன பரீட்சை வைக்க போறேன்னா, பிள்ளைய தூக்கி போ, கண்ட துணமா வெட்டு, தீய வச்சு கொடுத்து. சொல்லுங்க, இப்போ ஆபிரகாம் கண்ணு முடிச்சிட்டு, அம்மா போனதுக்கு சொன்னதை செய்யாம எகிப்துக்குள்ள போய் சீரழிஞ்சி நடுத்தருக்கு வந்தது போதும். இந்த வட்டம் என்ன செய்யணும்? ஈசாக்கு வெட்டணுமா? ஈசா அவளை தானே அப்படின்னு சாராள் பாட்டியை தூங்க வச்சுட்டு மகனை கூட்டிட்டு மேலிட்டார். புரிஞ்சுட்டா? புரியலையா? நீங்க பரிசுத்தத்துல தோத்துட்டீங்கன்னா, சாகிற வரைக்கும் உங்களுக்கு வைக்கிற பரிசை பரிசுத்தமா தான் இருக்கும். நீங்க உண்மையில தோத்துட்டீங்கன்னா, சாகிற வரைக்கும் உங்களுக்கு ஆண்டவர் எதுல பரிச்சை வச்சு ஜெயிக்க வைப்பாருன்னா, அந்த உண்மையில தான் ஜெயிக்க. நீங்க இயேசுவை சும்மா நினைச்சிடக்கூடாது இல்லையா? ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னா புரிஞ்சிடும். என் தரிசனம் பெற்ற என் மகனை எபிரேய பிள்ளைகளா தண்ணிக்குள்ள போட்டு கொன்னீங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் என் மனசுக்குள்ள அது இருக்குதா? புரியலையா? என் தேவ ஜனம் பிறந்த ஆண் பிள்ளைகளை தான் தண்ணிக்குள்ள போட்டு கொன்னீங்க, எத்தனை வருஷம்னாலும் அதை நான் படிக்காம விட மாட்டேன். வாங்கடா, உங்களுக்கு ஒரு தண்ணியை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். புரியலையோ? எத்துல நம்மள போக்க வைக்கிறானோ பிசாசு, அதை ஆண்டவர் ஜெயிக்க வச்சுதான் விடுவார். போக்கலாம். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என் வம்சத்தை என் பிள்ளைகளை தண்ணிக்குள்ளையால போட்டு கொண்டு சொல்ற, நைல் நதியிலையால காவு வாங்குறீங்க. நீங்க ஏற்படுத்தியாவது நதி சொல்லுங்க, உங்களை கொள்றதுக்கு நான் வச்சிருக்கிற இடம் கடல். எதை ஆண்டவர் தொடங்கினாரோ அதை முடிக்காம
விடவே மாட்டார். எனக்கு அழுது தெரியாத எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது பேதுரு எதுல விழுந்தான் பேதுரு 1 மணி நேரமாவது அதுலயே பேதுருவை ஜெயிக்க வச்சு காட்டுறாரு பாருங்க. அப்போஸ்தலர்ல வந்த உடனே மேல் வீட்டு அறைக்கு ஏறுறான், ஜெபிக்கிறான். சொல்லுங்க, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அக்கினி ஜுவாலையே, நான் ஒருவன் பாகாளி படைகளை, நான் ஒருவன் மாத்திரம் பாகாளி படைகளை, நான் ஜெயிக்க அவன் தலையசைப்பான், நான் ஜெயிக்க அவன் தலையசைப்பான், நெருப்பாய் இறங்கிடுவான், சொன்னதை செய்யாம தோத்த ஆபிரகாம திரும்ப இப்ப நான் உனக்கு வைக்கிற பிரச்சனை என்னன்னா புது பிரச்சனை இல்லை. சொல்லுங்க, வேற வேற பிரச்சனை அதுல ஏதோ உனக்கு வைப்பேன். இப்போ ஆபிரகாம் சுதாரிச்சுட்டான். சொன்னதை வெட்ட சொன்னா வெட்டிடணும். சொல்லுங்க, குத்த சொன்னா குத்திடணும், எரிக்க சொன்னா எரிச்சிடணும். கத்திய தூங்கினா பாருங்க, எல்லா அரியரும் நீ பாஸ் போடா அப்படின்னு எல்லாம் எழுதிச்சுக்கிட்டுங்க. நிறைய அரியர் இருக்கு சபைக்கு, நிறைய அரியர் இருக்கு. இந்த வார்த்தை சத்தம் கேட்க பொங்குன நீ ஒப்பு கொடுத்தா இந்த அரியர்ல உன்னை ஜெயிக்க வச்சிருவேன். 2026 உன் எல்லைகள்ல பாலும் தேனும் ஓடுகிற ஆண்டு. சபைக்குள்ள பாலும் தேனும் வடிகிற ஆண்டு. வாக்குத்தத்தம் இருக்கு, ஆனா அதை நீங்க அனுபவிக்கல. இந்த சபைக்கு வாக்குத்தத்தம் இருக்கு, காணாம வாக்குத்தத்தம், ஆனா சபை மக்கள் அதை நீங்க அனுபவிக்கல. ஆனா சொன்னதை செய்ய முடியல. கண்களை மூடுங்க, சொன்னதை செய்வீங்களா? பரீட்சை அரியர், எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க, நான் சும்மா கேட்டதுதான் சொல்லிட்டு. பரீட்சை பரீட்சை ஒன்ன விட்டுதான் உங்களோட ஆண்டவர் சொல்றாரு. நீங்க அதை மட்டும் நீங்க ஜெயிச்சு ஆண்டோட காட்டிட்டீங்கன்னா 2 தர போறார். தீர்க்கதரிசனம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. சத்துருக்களுடைய வாசஸ்தலத்தை, கிராமத்தை விட்டு நான் போயிடலாம் நினைக்கிறேன் பிரதர், இந்த தொழிலை விட்டு போயிடலாம் நினைக்கிறேன், இதை நான் விட்டுட்டு போயிடலாம் நினைக்கிறேன். இல்ல இல்ல, நீ அங்கேயே தான் இருக்கணும். உன் எதிரிகளுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு தரப்போறேன். ஆபிரகாம் எனக்கு சொன்னதை மட்டுமே எனக்கு செஞ்சு காட்டிடு. சத்துருக்களுடைய வாசஸ்தலத்தை உன் குடும்பம், உன் சபை, உன் வம்சம் சுதந்திரிக்க சொல்லுங்க. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவன் கரங்களை தட்டி அசைவாடும் அனலாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அக்கினி ஜுவாலையே,
இயேசுவே